ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் 2024 கிட்ட ஒரு தரமான எல்சிஎம் தான் மக்களை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்சிஎம்த்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க மக்களை. ஏன்னா அதில் மினிமம் 4 கொஸ்டினாச்சு கேட்குறாங்க. அதில் கண்டிப்பாக 2 சம் தாச்சு பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாக இருக்குது. இந்த சம்மம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதனால் இது வரப்போகிற குரூப் 2 குரூப் 3 கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சம்மோட கிவன் டேட்டா எழுதி வச்சுப்போம். இரு எண்களின் எல்சிஎம் 154ன்னு கொடுத்துட்டான். ஹச்சிஎஃப் 2ன்னு கொடுத்துட்டான். அந்த இரு எண்களை தான் நான் ஏக்கமா அப்படின்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா A-B அதாவது இரு எண்களின் வேறுபாடு கொடுத்துருக்கான். அதை எப்படி எழுதலாமா? அது 8ன்னு கொடுத்துட்டான். இரு எண்களின் கூடுதல் கேட்டிருக்கான். ஓகேங்களா? இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா A + B ஹோல் ஸ்கொயர்ட், A² + B² + 2AB. ஓகேங்களா? அப்புறம் A - B ஹோல் ஸ்கொயர்ட் = A² + B² - 2AB. அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அவ்வளோதான். அப்புறம் தேர்டு ஃபார்முலா இதான், LCM × HCF ஓரன் × மற்றொரு எண். இது LCM HCFோட ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ ஒரு 2 எண் இருக்குன்னா அந்த 2 எண்ணோட LCM HCF உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அந்த LCM HCF பிரிக்கிற வேல்யூ அந்த 2 எண்ணை பிரிக்கிற வேல்யூ சமமாக இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே பாருங்க, அந்த 2 எண்ணே A தானே, ஒன்று A இன்னொன்று B. இதோட LCM HCF நமக்கு தெரியும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நம்ம AB கண்டுபிடிச்சலாமா? LCM பதிலாக 154, HCF பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணால் AB = 308ன்னு கிடச்சிருமா? 308. ஓகேங்களா? அதுக்கப்புறம் A - B நமக்கு தெரியும் 8. A + B கேட்டிருக்கான். இப்போ பாருங்கள், AB A - B இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் ஆக போகுது. நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அப்போ இந்த A² + B² மட்டும் கேன்சல் பண்ணால் போதும். நம்ம A + B ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம A + B கண்டுபிடிச்சிடலாம், ரூட் வெளியே எடுத்து. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா A + B ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் A - B ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் பண்ணால் 4AB வரும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு ஃபார்முலா மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எப்படி வருதுன்னா ஒன்றுமே இல்லை மக்களே. இப்போ பாருங்கள், உங்களுக்கு டெரைவ் பண்ணியே காமிக்கிறேன். இப்போ A + B ஹோல் ஸ்கொயர் என்ன வருது? A² + B² + 2AB. ஓகேங்களா? அப்புறம் மைனஸ் ஆஃப் A - B ஹோல் ஸ்கொயர் எழுதுங்க ப்ராக்கெட்டில், A² + B² - 2AB. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. -A² - B², இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 2AB. இப்போ A² B², அப்போ என்ன இருக்குது மிச்சம்? 2AB இருக்குது. அப்போ 4AB ஆயிருமா? அதுதான் மக்களே, இது வந்து இதை கழிச்சா 4AB வரும்னு எழுதியிருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ A + B தெரியாது, A - B 8ன்னு தெரியும். அப்போ 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 64. ஓகேங்களா? 4 ABயோட விலை என்னது இருக்குது? 308ன்னு தெரியும். ஓகேங்களா? 308 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இப்போ A + B ஹோல் ஸ்கொயர், இந்த 64 அங்கிட்டு கொண்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை பெருக்கிப்போம். ஓகேங்களா? 308 4 பெருக்குனா என்ன வருதுன்னு பாருங்கள். என்னாங்க 32, 3 அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாங்க 12, 1232. இப்போ இந்த -64 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 64 ஆயிரும். அப்போ A + B ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1296. அப்போ நமக்கு A + B வேணும்னா 1296 ரூட்லேருந்து வெளியே எடுக்கணும். ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போயும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ 1296 இருக்குன்னா ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 4 நம்பர்னா 2 2 எடுத்துக்கணும். 3 நம்பர்னா 2 1. புரியுங்களா? பின்னாடி இருந்து தான் வரணும், முன்னாடி இருந்து போகக்கூடாது, பின்னாடி இருந்து வரணும். 2 2. புரியுதுங்களா? இதே 3 நம்பர்னா, இப்போ உதாரணத்துக்கு 729 இருக்குன்னா 2 1 அந்த மாதிரி எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ 2 நம்பருங்கனால 12க்குள்ளே எத்தனை ஸ்கொயர் நம்பர் ஃபுல்லாக அடங்கும்? 3 தான் அடங்கும். 3 3 3 9 தானே, 3 ஸ்கொயர்டு மிச்சம் 3. எதுக்கு 2 2 எடுக்க சொன்னேன்னா 2 2 நம்பர் தான் இறக்கணும். 396, இந்த 96 அப்படியே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ இந்த மேலே உள்ள நம்பரை 2ஆல் பிரிக்கிங்க, அதான் ரூல்ஸு. 6. இப்போ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பரை தான் இங்கேயும் போடணும். அந்த நம்பரால் தான் இதையும் பெருக்கணும். இப்போ 1 போட்டால் 1 தான் இங்கே போடணும், 1ஆல் பெருக்கணும், இங்கே 1 தான் போடணும். அந்த மாதிரி எந்த நம்பர் போட்டால் கரெக்டாக 396க்குள்ளே வருதுன்னு பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக 6ஆம் நம்பர்லேயே போட்டு பார்க்கலாம். புரியுதுங்களா? 66 இங்கே 6ஆல் தான் பெருக்க போகிறோம், இங்கேயும் 6 தான் போட போகிறோம். 6 6 36, 3 6 6 36, 3 கூட்டினா 396. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ கரெக்டாக கேன்சல் ஆகிடுது. 6 இங்கேயும் 6 போட்டாச்சு, 6ஆல் பெருக்கியாச்சு, 0. அப்போ இதான் மக்களுக்கு கரெக்டான இதோட ரூட். ஓகேங்களா? ரூட்லேருந்து வெளியே வர நம்பர். ஓகேங்களா? அப்போ A + B எவ்வளோனா 36. இதான் மக்கள் நம்முடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.